ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரியாக்டில் இருக்க எரர் பவுண்டரிஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ரியாக்ட் பேஸ்ட் வெப் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம அப்ளிகேஷனில் ரன் டைம் எரர் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் பிளாங்க் ஸ்க்ரீன் தானே வந்து லோட் ஆகும். ஸோ ஒயிட் ஸ்க்ரீன் லோட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கன்சோலில் பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் எல்லாம் வரும். அதில் வந்து கன்சிடர் ஆடிங் அண்ட் எரர் பவுண்டரி அப்படின்ற மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த எரர் பவுண்டரி வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் இருக்குது, தென் இன்க்ரிமெண்ட் அப்படி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இல்லை இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் காம்பனண்ட்டில் ஹோம் அப்படின்ற காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹோம் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் அப்படின்ற ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. அந்த ஸ்டேட் வேரியபிளில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ரெண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். தென் ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம யூஐயில் பார்க்குற அந்த பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணுறப்போ என்னன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம எரர் வந்து ரன் டைம் எரர் வந்து சிமுலேட் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு வந்து 3 அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம வந்து எரர் வந்து த்ரோ பண்ணுறோம். உங்களை வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரன் டைம் எரர் வந்து நடக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இன்க்ரிமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். 1 2 நம்ம கோடில் வந்து 3 அப்படின்னு கொடுத்தோம்னா எரர் வந்து த்ரோ பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ 3 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒயிட் பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. அதே இது இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம கொடுத்துற மெசேஜ் வந்திருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆடிங் அண்ட் எரர் பவுண்டரி டு யுவர் ட்ரீ அப்படின்னு வருது. ஸோ அப்போ நம்ம ஏன் வந்து எரர் பவுண்டரி தான் ஆட் பண்ணணும்? இப்போ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் தானே யூஸ் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி இந்த எரர் வந்து கேட்ச் பண்ண முடியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இந்த பீஸ் ஆஃப் கோட் தான் வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நான் இங்கே போயிட்டு ட்ரை ஆட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு தென் நம்ம கேட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே கன்சோல் லாக் மட்டும் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ராக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் ஈக்கு. ஓகே, ஸோ இப்போ இது பண்ணோம்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எரர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நமக்கு அந்த எரர் வந்து நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். 1 2 நம்ம 3 வந்தால் தானே வந்து எரர் நடக்கும். ஸோ இப்போ 3 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் பிரிண்ட் தான் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்னும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியும் நம்மளால் எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியும். பட் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேல வந்து பண்ணுறோம். அது போக இது நம்ம என்டையர் காம்போனண்ட்டுக்கு பண்ணல, அந்த பர்டிகுலர் அந்த பீஸ் ஆஃப் கோட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை கேட்சே வந்து எனஃப் தான். பட் நம்ம காம்போனண்ட் லெவலில் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எரர் பவுண்டரிஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எரர் பவுண்டரிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ரியாக்ட் டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். இப்போ நான் எரர் பவுண்டரிஸ் அப்படின்றதுக்கு ரியாக்ட் அஃபிஷியல் டாக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஜாவா ஸ்கிரிப்ட், இங்கே எரர் பவுண்டரிஸ் ஆர் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் தட் கேட்ச் ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸ் எனிவேர் இன் த சைல்ட் காம்பனன்ட்ரி, லாக் தோஸ் எரர்ஸ் அண்ட் டிஸ்பிளே ஃபேல்பேக் யூஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது எரர் பவுண்டரி அப்படின்றது ஒரு ரியாக்ட் காம்பனன்ட் தான். அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எரர்ஸை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூசருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேல்பேக் யூஐ வந்து காமிக்கலாம். ஃபேல்பேக் யூஐனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எரர் ஸ்க்ரீன் வரது பதிலாக நம்ம வந்து சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்க ஒரு ஸ்க்ரீன் காமிக்கிறது தான் ஃபேல்பேக் யூஐ. லாக் தோஸ் எரர்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எரர் வருது அப்படின்றத வந்து லாக் பண்ணுவோம். அது லாக் பண்ணுறது என்னென்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு யூசருக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிக்கணும்ல. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாகிங் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாகிங் டூலுக்கு நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸாக வந்து இப்போ இந்த மாதிரி மெசேஜ் இருக்குல்ல, இந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறப்போ இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன கேஸில் வந்து இந்த எரர் வருது, அது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்காக வந்து நம்ம எரர் பவுண்டரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எரர் பவுண்டரிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ரியாக்ட் டாக்குமெண்ட்டில். பட் அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்டு இதுக்கு தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். அது மாதிரி இங்கே இருக்க எரர் பவுண்டரி வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே டு நாட் கேட்ச் எரர்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ், அசிங்க்ரனஸ் கோட்ஸ், சர்வர் சைட் ரெண்டரிங், எரர்ஸ் த்ரோன் இன் த எரர் பவுண்டரி இட் செல்ஃப், இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ரியாக்டில் இருக்க எரர் பவுண்டரி யூஸ் பண்ணுறத விட இந்த எரர் பவுண்டரி யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு லைப்ரரி வந்து அவைலபிள், ஒரு என்பிஎம் பேக்கேஜ் வந்து இருக்கும் ரியாக்ட் எரர் பவுண்டரி அப்படின்னு. இதுதான் ரொம்ப பாப்புலரான லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்து எரர் பவுண்டரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த
லைப்ரரி வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுறப்போ. இப்போ ரியாக்டில் வந்து டிஃபால்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறது கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் எரர் பவுண்டரி இந்த பேக்கேஜ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம npm கமாண்ட் யூஸ் பண்ணுறது. நான் இப்போ போயிட்டு ஃபஸ்ட் அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா இல்லை பாருங்கள், இப்போ நம்ம ரியாக்ட் எரர் பவுண்டரிஸில் என்னென்ன கேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ரியாக்ட் எரர் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். ஒன்று வந்து காம்பனன்ட் ஸ்டாக் ட்ரேஸ். காம்பனன்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்றது இப்போ நம்ம வந்து இப்போ எரர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் வந்து காமிக்குது. இதில் ஹோம் காம்பனண்ட். இப்போ நமக்கு ஒரு சிங்கிள் காம்பனண்ட் இருக்கனால ஹோம் காம்பனண்ட் மட்டும் காமிக்குது. இதே இது மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஒரு 4 or 5 காம்பனன்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து ரன் டைம் எரர் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இது தான் வந்து காம்பனன்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கான்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து ஃபேல்பேக் யூஐ ஆர் காம்பனண்ட். நம்ம அடுத்து நடக்கும் போதெல்லாம் வந்து ஃபேல்பேக் யூஐ ஆர் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நமக்கு இங்கே லோட் ஆயிருக்கு வந்து ஹோம் காம்பனண்ட்லேருந்து யூஐ லோட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எரர் வருது அப்படின்னா நான் வந்து இன்னொரு மெசேஜ் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு நான் காமிக்கணும் அப்படின்னா அதுக்காக இன்னொரு காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எப்போல்லாம் எரர் வருதோ அப்போல்லாம் வந்து அந்த காம்பனண்ட்டில் இருக்க கண்டென்ட் தான் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அந்த காம்பனண்ட் தான் வந்து ஃபேல்பேக் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேல்பேக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம எரர் பவுண்டரி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எரர் பவுண்டரி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, இந்த எக்ஸாம்பிள்லேயே போயிட்டு எரர் பவுண்டரி ஆட் பண்ணலாம். app.jsல போயிட்டு நான் இப்போ ஒரு எரர் பவுண்டரி வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எரர் பவுண்டரி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து எரர் பவுண்டரி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நம்ம எரர் பவுண்டரி செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் நம்ம அப்போ தான் வந்து எரர் நடக்கும்போது நமக்கு வந்து ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து கால் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபால்பேக் காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கோட் போகிறேன். இந்த கோடில் போயிட்டு நம்ம இங்கே வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்து எரர் வந்து காம்பனண்ட் லெவலில் ஹேண்டில் பண்ண போகிறோம் எரர் பவுண்டரி வச்சு. ஸோ ஹோம் காம்பனண்ட்டில் நம்ம ஆட் பண்ண ட்ரை கேட்ச் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா app.js போகிறேன். இங்கே போயிட்டு தான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ போயிட்டு கான்ஸ்ட் இங்கே வந்து நம்ம என்னென்னா நேம் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து எரர் ஃபேல்பேக் காம்பனண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேல்பேக் காம்பனண்ட் தான் வந்து நம்ம இப்போ நமக்கு எரர் வருது அப்படின்னா நமக்கு இந்த காம்பனண்ட் தான் வந்து ஸ்க்ரீனில் வரப்போகுது. ஸோ இதில் போயிட்டு இப்போதைக்கு இங்கே ஜஸ்ட்டு எரர் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ எரர் வந்து ப்ராப்பாக வந்து நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ சம்திங் வென்ட் ராங் அப்படின்ட்டு இந்த மெசேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம எரர் பவுண்டரி வந்து செட்டப் பண்ணல. ஸோ இப்போ எரர் பவுண்டரி வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ எரர் பவுண்டரி வந்து நான் இங்கே ஹோம் காம்பனண்ட் இருக்குல்ல, ஹோம் காம்பனண்ட்டை ரேப் பண்ணி எரர் பவுண்டரி வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எரர் பவுண்டரி கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்பனண்ட் வச்சு நம்ம ஹோம் தானே யூஸ் பண்ணுறோம். ஹோம் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து தேவை. அந்த ஃபேல்பேக் காம்பனண்ட் தான் நம்ம இங்கே என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ காம்பனண்ட் அதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எரர் ஃபேல்பேக் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து இந்த ஃபேல்பேக் காம்பனண்ட்டை ப்ராப்க்கு வந்து அனுப்பிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதே ஆப்பை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் 1 2 கொடுக்குறேன். இப்போ நம்ம 3 கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரன் டைம் எரர் வந்து வரும். இப்போ நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் டைம் எக்ஸெப்ஷன் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகல. நம்ம சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு நம்ம ஃபேல்பேக் காம்பனண்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த மெசேஜ் தானே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா ரன் டைம் எரர் வந்து நமக்கு நடக்கிறப்போ யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் மற்ற கேசஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இதாக கொடுத்துருக்கேன், எரர் பவுண்டரி இங்கே வந்து ஃபேல்பேக் காம்பனண்ட்.
வந்து ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எரரை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். என்ன எரர் வந்து வந்திருக்கு அப்படின்னு ஷோ பண்ணுறோம். இல்லை நம்ம கஸ்டம் மெசேஜ் வந்து ஃபேல்பேக் காம்பனண்ட்டில் வந்து ஷோ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா இந்த எரர் பவுண்டரி வந்து ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை அகைன் அப்படி ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டனை ஆட் பண்ணிட்டு இதை வந்து யூசர் கிளிக் பண்ணுறப்போ திரும்ப வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே போகிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எரர் வாங்குகிறோம். ஆனால் அந்த எரர் வந்து என்னன்னு காமிக்கல, ஜஸ்ட் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு தானே வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா எரர் பவுண்டரி வந்து ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்னொரு ப்ராப் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் எரர் பவுண்டரி அப்படின்னு ஒரு ப்ராப் வந்து வரும். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம மெசேஜ் மட்டும் தானே காமிச்சிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக ஒரு ஆக்ஷனும் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா என்ன எரர் வருது அப்படின்னு காமிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃப்ராக்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு எரர்னு ப்ராப் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து நம்ம எரர் மெசேஜ் என்ன அப்படின்னு எடுத்து ஷோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். இங்கே ரீசெட் எரர் பவுண்டரி இருக்குல்ல, நம்ம பட்டன் ஆட் பண்ணிட்டு ரீசெட் எரர் பவுண்டரி கால் பண்ணோம்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து இனிஷியலாக இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே போயிட்டு பட்டன், ஸோ இங்கே வந்து ட்ரை அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஆன் கிளிக் ஆட் அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம ரீசெட் எரர் பவுண்டரி அப்படின்னு வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அதே ஸ்க்ரீன் தான். ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் 1 2 3 போகிறப்போ இப்போ சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்திருக்கு. ஃபைன் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம அங்கே என்ன எரர் வந்து த்ரோ பண்ணுறோமோ அந்த எரர் வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ட்ரை அகைன் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். இப்போ ட்ரை அகைன் வந்து கிளிக் பண்ணுறப்போ நமக்கு அப்ளிகேஷன் வந்து இனிஷியலாக இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ரீசெட் எரர் பவுண்டரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம அந்த எரர்லேருந்து ரெக்கவர் ஆகவும் முடியும். ஸோ அந்த கேஸ் தான் நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து மெசேஜ் மட்டும் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து ரீசெட் எரர் பவுண்டரி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எரர்லேருந்து ரெக்கவர் ஆகி யூசரை வந்து திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேல்பேக் ரெண்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேல்பேக் ரெண்டரில் என்னென்னா இங்கே வந்து நம்ம தனியாக வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை, ஃபேல்பேக் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளால் ஃபேல்பேக் ரெண்டரையும் வந்து இங்கே டிஃபால்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராப்பை வந்து யூஸ் பண்ணி இப்போ இதே மெசேஜ் வந்து அங்கே செட் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேல்பேக் ரெண்டர் அப்படின்ற ப்ராப் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அங்கே இது நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அதே இது எடுத்துக்கிறேன். எரர் அண்ட் எரர் பவுண்டரி தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே இருக்க கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபேல்பேக் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணோம். அந்த மீன்ஸ் அங்கே வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து அந்த ப்ராப்க்கு வந்து பாஸ் பண்ணோம். இங்கே ஃபேல்பேக் ரெண்டரில் நம்ம டேரெக்டாக இங்கேயே போயிட்டு நம்ம என்ன யூஐயில் வரணும் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா பிஹேவியர் வந்து சேம் பிஹேவியர் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இது கிளியர் பண்ணிடுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேம் பிஹேவியர் தான் இருக்கும். என்னென்னா நம்ம ப்ரீவியஸாக வேறு ப்ராப் யூஸ் பண்ணோம், ஃபேல்பேக் காம்பனண்ட் அப்படின்ற ப்ராப் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஃபேல்பேக் ரெண்டர்ன்ற ப்ராப் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம டேரெக்டாகவே காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாகவே போய் கொடுத்துடலாம் நம்ம ஃபேல்பேக் ரெண்டர் வந்து யூஸ் பண்ணுறப்போ. ஓகே, ஸோ இந்த 3 கேசஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா லாகிங் எரர் யூஸிங் onError. அதாவது இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே வந்து எரர் வருது அப்படின்னா யூசரை இப்போ நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி யூசரை வந்து வெளியே கொண்டு வர்றோம். ஸோ எரர் வந்துச்சுனாலும் அவங்களால திரும்ப வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம். பட் இது மட்டும் நமக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணாது. நம்ம டெவலப்பர் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசருக்கு என்ன எரர் வருது அப்படின்றது, ரன் டைமில் என்ன எரர்ஸ் வருது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம எப்பயுமே வந்து எல்லா ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லாகிங் மெக்கானிசம் வந்து இருக்கும். ஸோ அந்த லாகிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து onError அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்குது. ஸோ இந்த onError ப்ராப் வந்து யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி கோட் வந்து ரிவர்ட் பண்ணிடுறேன். ஃபேல்பேக் காம்பனண்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேல்பேக் ரெண்டரை வந்து ரிவர்ட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் எரர் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்குது. அந்த ப்ராப் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஆன் எரர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் எரர் ப்ராப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இங்கே எப்படி கொடுக்குறோமோ அதே தான். நம்ம பொதுவாக வந்து லாக் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா காம்பனன்ட் ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக அனுப்புவோம். அதாவது காம்பனன்ட் ஸ்டாக்னா என்னென்னா நமக்கு இப்போ இங்கே எரர் வரப்போ அதான் நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணதான். இப்போ ஹோம் காம்பனன்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹோம் காம்பனன்ட் மட்டும் வருது. இதே இது நம்ம மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதையும் சேர்த்து லாக் பண்ணுவோம். இதையும் லாக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளூ கிடைக்கும். எந்த ஸ்க்ரீன் போகிறப்போ அந்த யூசருக்கு வந்து அந்த ரன் டைம் எரர் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆன் எரர் ப்ராப்பு. ஸோ இப்போ ஆன் எரர் வந்து இப்போ நான் எதுவுமே இப்போ பொதுவாக வந்து நிறைய லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக்லி இருக்குது, ஸோ லாக் ஃபார் நெட், லாக் ஃபார் ஜே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு கோட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. ஸோ இதுவும் அதே தான். நம்ம ஆன் எரர் ப்ராப் யூஸ் பண்ணுறப்போ அங்கே எப்படி பண்ணோமோ அதே தான். நம்ம இங்கே வந்து என்ன இது வந்து யூஸ் பண்ண போகிறோமோ லைப்ரரி, அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாக் வந்து நமக்கு அவைலபிள், அதே மாதிரி எரர் மெசேஜும் வந்து அவைலபிள். ஸோ இங்கே நான் காம்பனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம காம்பனன்ட் ஸ்டாக்னு ஆக்சுவலாக அந்த ப்ராப் இருக்குது. ஸோ காம்பனன்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணணும். காம்பனன்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த எரரையும் வந்து சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே என்ன காம்பனன்ட் ஸ்டாக்கையும் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எரர் வந்து நமக்கு டேஞ்சர் ஜோன் அப்படின்றது வரும். காம்பனன்ட் ஸ்டாக் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த எரர் வந்து வந்துச்சு அப்படின்ற கிளாரிட்டி வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் ரெக்கவரி ஃபார் ஸ்டேட். சில நேரம் வந்து நம்ம ஸ்டேட்டையும் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளோபல் ஸ்டேட் இல்லை லோக்கல் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதையும் வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஹூக் இருக்குது, யூஸ் எரர் ஹேண்ட்லர்னு ஒரு ஹூக்கு. அது ரெண்டுக்கும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் தேவை. அது ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.